ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரி புதுசாக பழகிற பிகினர்ஸ்க்கு பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற மெத்தட் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் இருக்கும். பட் ஸ்டிச் பண்ணும்போது கேப் வருது. எந்தெந்த பீடை எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணணும், என்ன என்ன த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும், என்ன நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சின்ன அந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி ஆரி பழகினவங்களா இருந்தாலும், இல்லை இப்போ தான் நான் வந்து புதுசாக ஆரி பழக போகிறேன், எனக்கு ஆல்ரெடி ஆரியில் ஓரளவுக்கு தெரியும், பட் பீட்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா, நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் ஆரி நான் இனிமேல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் நான் கற்றுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அமௌண்ட் மட்டும் தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஆரி மெட்டீரியல், ப்ரூச்சர் மெட்டீரியல், சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போது இந்த நீடில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ் தான். பீட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து உடன் நீடில். புதுசாக நீங்கள் இப்போ தான் பழக போகிறீங்க அப்படின்னா இந்த நீடில்லே ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும். ஸோ பீட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால நம்ம கிளாத்தில் இப்படி ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த த்ரெட் இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அப்படி பெண்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க துளிப்பில் நீடில் நம்பர் 24 ஆர் 23 எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். எந்த வித பெண்டோ ஷேக்கோ எதுவுமே ஆகாது நம்மளுக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தான் இதில் வந்து பீட் லோட் பண்ண முடியும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்க இந்த இடத்துல வரைக்கும் நம்ம வந்து பீட்ஸ் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் நீடிலே எடுத்துக்கலாம். அயன் நீடிலே 2 இருக்குது. த்ரெட் நீடிலும் இருக்குது, பீட்ஸ் நீடிலும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கும் போது கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. த்ரெட் நீடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் தான் சின்ன, அதாவது இங்கே வரைக்கும் மெலிசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தடிமமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பீட்ஸ் நீடில் அப்படின்றனால இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மெலிசாக இருக்கிற பாயிண்ட் வந்து இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 2 நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். துளிப் 24 இல்லாட்டி இந்த உட் நீடில், இது 2 தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது எதுவுமே என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு வந்து என்கிட்ட த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. பட் இதில் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளால் பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடி இது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. அவசரத்துக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் நான் சொன்ன அந்த 3 நீடில் எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கு அடுத்த விஷயம், பீட்ஸுக்கு எப்பயுமே நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ வந்து பீட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பீட்ஸில் சின்ன ஓட்டைகள் தான் இருக்கும். ஸோ ஜரி த்ரெட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக ஜரி த்ரெட் வந்து வளைஞ்சி கொடுக்காது. அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா அது எப்போ வேணாலும் கட் ஆகிடும். ஸோ அதனால் எந்த பீட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல, நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கலாம். கோல்டு கலர் த்ரெட்டாக இருந்தால் கோல்டு கலர் பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கோல்டு கலர் இல்லைன்னா கிளாத் என்ன கலரோ, அதாவது நீங்கள் என்ன கலரு மெட்டீரியலில் ஒர்க் பண்ணுறீங்களோ ப்ளவுஸோட மெட்டீரியலை அந்த கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் த்ரெட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக எப்போயும் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரேம்க்கு கீழே இதை வந்து கொண்டு போயிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு சுகர் பீடு வந்து எப்படின்னு பார்த்துடலாம். நான் சுகர் பீடு வந்து இன்றைக்கி கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணுறேன். சுகர் பீடு மேக்ஸிமம் 2 பீடு இல்லை 3 பீடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேப் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சமாகவே லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தோன்னே வந்து நிறைய பீட் லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது பீட்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு
மனசாக இருக்காது. ஐயோ என்னடா கீழே கீழே விழுந்துருதே, நம்ம எத்தனை தடவை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து மேலே எடுத்துடணும். த்ரெட் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம நீடிலில் வச்சுருக்க அந்த பீட்ஸை இப்படி பின்னாடி தள்ளிடணும். நல்லா லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் தள்ளிடணும். தள்ளிட்டு இப்போ டைட்டாக அந்த 3வது பீடு எங்கே முடியுதோ அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம குட்டியாக ஒரு லாக் போட்டு மேலே எடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கேப் வராது. இப்போ அடுத்தது வந்து திருப்பி அதே மாதிரி லோட் பண்ணிக்கலாம். லோடிங் மெத்தட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கேப் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதையும் வந்து நல்லா டைட்டாக இப்படி நீடில் வச்சு அந்த பீட்ஸை இப்படி பின்னாடி நல்லா டைட்டாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் லூப்பை வந்து மேலே எடுக்கணும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேப் வராது. கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத்தை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரேம்லேருந்து, அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் கேப் இருக்கும். நம்ம போட்ட அந்த ஷேப்லேயே இருக்காது. வேறு ஷேப் வந்து மாறி போன மாதிரி இருக்கும். இல்லைனா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் அது வந்து கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் கேப் வரக்கூடாதுன்னா நம்ம நல்லா டைட்டாக பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் போடணும். நம்ம சுகர் பீடை பொறுத்த வரையில் 2 பீடு இல்லைனா 3 பீடு தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேப் வரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நார்மலாக எண்ணாட் எப்பயும் போடுற மாதிரி தான் லாஸ்ட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கேப் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கணும். மெயின் திங் இது தான். சில பேருக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து ஒரு சில பீட்ஸ் இந்த பக்கம் ஒரு சில பீட்ஸ் இந்த பக்கம் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈவனாக இருக்கும். கேப் இல்லாமல் இருக்கணும். சுகர் பீடில் இது தான். அடுத்த பீட் பார்த்திங்கன்னா நம்ம 5 mm வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பெரிய சைஸ் பீடு. ஸோ பெரிய சைஸ் பீடாக இருந்தால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 2 பீட் நம்ம லோட் பண்ணணும். சுகர் பீட் எப்படி லோட் பண்ணணும், பட் சுகர் பீட் வந்து நிறைய லோட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட்லாம் 2 இல்லை 3 தான் நம்மளால் கரெக்டாக கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கலாம். லூப் மேலே எடுத்துட்டு ஒரு பீடாக தான் இது ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது வந்து சைஸ் ரொம்ப பெருசு. 2 பீடாக கூட இதை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சிங்கிள் பீடாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து கேப் வராமல் இருக்கணும். கேப் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு. கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கு ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீட்ஸை போட்டுட்டு இப்படி நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க. பின்னாடி தள்ளிட்டு அது பக்கத்துலேருந்து ஒரு லூப் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கேப் வராது. பீட் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும். டைட்டாக இருந்துச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நல்லா பின்னாடி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணுறேன். திரும்பவும் பீடு நல்லா இதுக்கு முன்னாடி இருக்க பீடோ டைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பீட்ஸ்லேயும் கேப்பே வராது. ஸோ இந்த 4 mm 5 mm பீட்ஸ் எல்லாமே சிங்கிள் பீட் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இன்கேஸ் 3 mm பீடு அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீடாக வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னா. அதர்வைஸ் வேறு எந்த பீடுமே வந்து நம்ம 2 பீட்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எப்படி கேப் இல்லாமல் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ண போது வீட் பீடு. இது வந்து வீட் பீட்னு சொல்லுவாங்க, இல்லை ரைஸ் பீட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மாதிரியே இருக்கும். நமக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கோதுமை இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரியே தான் இருக்கும். அதனால் வீட் பீட்னு சொல்லுவாங்க. இது ரைஸ் பீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டு இப்போது நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் 5 mm வரை தான். ஒரு பீடு இல்லைனா 2 பீட் மட்டும் தான் நம்மளால் லோட் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது நம்ம மேல் டைரெக்ஷனில் இல்லை கீழ் டைரெக்ஷனில் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து மேலே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த ட்ராப்பு கீழே இருக்கிறது அதிகமாகவும் மேலே இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எப்படி வேணாலும் நமக்கு என்ன டிசைன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை எப்படி வேணாலும் மாற்றி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீடு வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த பார்டர் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பார்டர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ பார்டர் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இல்லை லீஃப் எங்கே வருது அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ நான் கீழ் டைரெக்ஷனில் பண்ணியிருக்கேன். எந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ அப்வர்ட் டைரெக்ஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டிசைனில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க.
நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்பில் ஒன்றும் டவுனில் ஒன்றும் ஸ்டிச் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். நல்லா பீடை வந்து பின்னாடி டைட்டாக தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த லூப் எடுக்கணும். அப்போ தான் கேப் வராமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கேப் வராமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் வராமல் இருக்கும். அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறது ஸ்மால் டியூப் பீடு. அதே மெத்தட் தான். இப்போ வீட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் மெத்தட் தான். இந்த பீட்லாம் வந்து நமக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து பெருசாக சுகர் பீட் மாதிரி சின்ன சின்ன இடத்த இது பண்ணாது. இடத்த வந்து சீக்கிரமாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் ப்ளவுஸ் ஒர்க்கை. இந்த பீட்லாம் வந்து நமக்கு ஒர்க்கில் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட் வந்து நல்லா டைட்டாக பக்கத்தில் கேப் இல்லாமல் போடணும். அது மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் கவனித்து போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். கேப் வந்துச்சுன்னா இதில் ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். ஏன்னா பீட் வந்து பக்கத்தில் நெருக்கமாக இல்லாமல் கலங்களாக தள்ளி இருக்கும். அப்படி இருக்கும்போது கேப் வந்துச்சுன்னா கோணல் மானலாக இருக்க மாதிரி இருக்கும், ஏற்றல் இறக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபினிஷ் பண்ணாலும் அதுக்கான ஒர்க் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஸோ இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக முடியும்னு நான் சொன்னனோ அதே அளவுக்கு இதில் கவனம் தேவை. இந்த டியூப் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆனால் கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆரி ஒர்க்கில் எனக்கு த்ரெட் ஒர்க்லாம் வேண்டாம், எனக்கு வெறும் பீட்ஸ் ஒர்க் மட்டும் தெரிஞ்சால் போதும், நான் பீட்ஸ் ஒர்க் வச்சே ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ரொம்ப நாள் வந்து படிக்க முடியாது, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்லாம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து வெறும் பீட்ஸ் ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கிறோம். ஸோ ஆரியில் பீட் ஒர்க் மட்டும் கற்றுக்கிட்டு பீட் ஒர்க் ப்ளவுஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 15 டேஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான், ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேசிக்காக சுகர் பீட்லேருந்து எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஸோ ப்ளவுஸில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணணுன்ற வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்கள் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த பீட் வந்து கட் பீடு. ஸோ கட் பீட் வந்து 2 பீடாக நம்ம சுகர் பீட் மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். கட் பீட் வந்து கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கலர் யூஸ் பண்ணாலும் சரி, கோல்டன் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இதே மாதிரி 2 பீடாக சுகர் பீட் எப்படி பண்ணமோ அதே மெத்தடில் நல்லா தள்ளிட்டு நெருக்கமாக வச்சு அடுத்த ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இதில் வந்து கேப் வராமல் இருக்கும். 2 பீடுக்கு மேலே இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சுகர் பீடாவது 3 யூஸ் பண்ணலாம். பட் கட் பீடை பொறுத்த வரைக்கும் 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நீட்டான பர்ஃபெக்ஷன் இருக்காது, கொஞ்சம் கோணல் மானலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட் பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 பீட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்கும் நம்மளோட ஃபினிஷிங்கு. கலரும் யூஸ் பண்ணலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது சுகர் பீட்லேயும் கட் பீட்லேயும். நம்ம எந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நம்மளோட ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஜனவரி மந்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷனு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மந்த்து. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கூடிய அமௌண்ட் மட்டும்தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. இந்த நியூ இயர்க்காக ஆஃபர் தான் நான் வந்து 2 மந்த்துக்கு போட்டிருக்கேன். இல்லாட்டி நார்மலாக 1 மந்த் கிளாஸ் தான் இருக்கும். இந்த ஒரு ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி 2 மந்த் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஃப்ரீயாகவே வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஒர்க்கிங் உமன் இல்லைனா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் ஓகே, எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டான டைமிங்கில் தான் நம்ம கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாஸை பற்றின வேறு எந்த டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ரொம்பவே ஸ்லோவாக எல்லா பீடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் பீட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நான் பீட்ஸ் ஒர்க்கை பற்றினா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை ஆரி ஒர்க்கை பற்றி இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.